அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட்டு தேங்க் யூ சொல்லணும். சித்தாரா புரொடக்ஷன்ஸ் நாகவம்சி சாருக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ். இந்த படத்த வந்து குடுத்ததுக்கு. பிரைமார்க் லிங்குசாமி சார் அண்ட் ஹிஸ் டாட்டர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து அடுத்து நன்றி வந்து வெங்கிக்கு தான் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கி கூட வந்து வாத்தி படத்துல தான் ஃபர்ஸ்ட்டு சேர்ந்தேன். அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் சேர்ந்து பண்ணேன். அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. திருப்பி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஸோ 3 படம் ஹேட்ரிக். தேங்க்ஸ் வெங்கி. ஆக்சுவலி வாத்தி ஹிட் ஆனது வந்து 2 ஸ்டேட்லயுமே பாட்டு பெரிய ஹிட்டு. எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் தெலுங்குல எனக்கு நெறைய படம் வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு வெங்கி தான் காரணம். ஸோ 3வது படமும் இப்போ நான் ஆக்சுவலி வேற ஒரு தெலுங்கு படத்துக்காக போயிருந்தேன் ஹைதராபாத்ல. அங்க ஃபுல்லா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பத்தி தான் பேசினாங்க. ஸோ எனக்கு ஒரு மாரி பெருமையா இருந்துச்சு. அங்க அங்க வந்து ஏன்னா, இப்ப நம்ம போய் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா, நம்ம போய் "அண்ணா எப்படி இருக்குண்ணா படம்?" அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கும், அவங்கலாம் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் "செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்கன்னு" சொல்லும்போது, அதுதான் உண்மையா சக்சஸ் நான் நெனைப்பேன். ஏன்னா நம்ம போய் கேட்டோம்னா, ஓகே அதுல ஒண்ணும் இல்ல. பட் நம்ம போற இடத்துலலாம் அவங்க அந்த படத்த பத்தி வந்து பேசுறாங்க அப்படின்றபோது, அது ரியல் சக்சஸ் அப்படின்னு நான் நெனைப்பேன். ஸோ அந்த மாரி எங்க போனாலும் ஹைதராபாடா இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஓவர்சீஸ்ல வந்து ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கு இந்த படம். வெங்கி வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா ஓவர்சீஸ்ல வந்து ஹிட் குடுத்துட்டு இருக்காரு. அமெரிக்கா, யுகே எல்லாத்துலயுமே ரொம்ப நல்லா பண்ணுது படம். ரொம்ப நல்ல நம்பர்ஸ் பண்ணுது. ஆந்திரால வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணியிருக்கு சூர்யா சாருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ வெங்கி. அ சூர்யா சாருக்கு வந்து இந்த இயர் ரொம்ப ஒரு ஒரு மேசிவ் ரன். 2 பிளாக் பஸ்டர்ஸ் தொடர்ந்து குடுத்திருக்காரு. 3வதும் குடுத்துருவாரு தீபாவளிக்கோ இந்த இயர் எண்ட்ல. ஸோ கங்ராட்ஸ் சூர்யா சார். உங்களுக்கு சூரரை போற்றுக்கு அப்புறம் நான் திருப்பி உங்க கூட வொர்க் பண்ற படம் 2வது ஆன் அ ஹேட்ரிக்ல இருக்கும். ஹேட்ரிக் சீக்கிரமா குடுப்போம் அப்படின்னு நம்புறேன். அப்புறம் ராதிகா மேம், அ நெறைய அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸ்பாட்ல நானும் ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்கேன். மேம் அடிக்கிற சீன் இருந்தாச்சுன்னா, அந்த ரியல் ட்ரெய்னிங் மெத்தட் ஆக்டிங் குடுத்துருவாங்க. உண்மையாவே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் வாட் அ ரன் மேம். சூர்யா சார் மாரி உங்களுக்கும் இந்த இயர் என்ன ரன்னு. தாய் கிழவி, இந்த படம். நான் அந்த படம் வந்து ரீ ரெக்கார்டிங் அப்போ பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு 2 மணிக்கு 11 இல்ல மேம் 2 மணின்னு நெனைக்கிறேன் மேம். நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு இருக்கேன். செகண்ட் ஹால்ஃப் ரீ ரெக்கார்டிங்க்காக பார்க்குறேன். அழுதுட்டே இருக்கேன். எதுக்கு அழுவுறேன்னு எனக்கே தெரியல. இப்ப நைட்டு 2 மணி ஆயிடுச்சுன்னு அழுவுறேனா? இல்ல வந்து படம் பார்த்து அழுவுறேனா? இல்ல ஏதோ சோகத்துல அழுவுறேனான்னு தெரியல. அழுதுட்டே இருக்கேன். அப்புறம் நான் மெசேஜ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அந்த டெத் சீனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாரி எமோஷனல் ஆயிடுச்சு. நெறைய மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலா சூப்பரா இருக்கு அப்படின்னு. இந்த படத்துல வந்து நாங்க லாஸ்ட் மொமெண்ட்ல 3 நாள்ல பண்ண அந்த 2 பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிருச்சு. இப்ப அத தான் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த "உயிரே உயிரேன்ற" சாங்கும், அப்புறம் "அருகே வருமா" அப்படின்ற சாங்கு. அது வந்து பாலாஜி தான் எழுதினாரு லாஸ்ட் மொமெண்ட்ல. லாஸ்ட் 2 டேஸ்ல பண்ணோம். பார்த்தா அந்த பாட்டோடைய இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஸோ திடீர்னு நமக்கு மேஜிக் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அந்த மொமெண்ட் அது எப்ப வேணா மேஜிக் வரலாம் மியூசிக்ல. ஸோ தேங்க்ஸ் வெங்கி ஃபார் கிவிங் சச் அ ஹோல்சம் ஃபிலிம் அண்ட் ஒரு எமோஷனலா ஒரு மூவிங் ஃபிலிம், அ குட் ஃபிலிம் அண்ட் பிரஸ் வந்து அவ்ளோ பெரிய சப்போர்ட் குடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தோட பெரிய பிளஸ்ஸே தேர் இஸ் நோ நெகட்டிவிட்டி எனிவேர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ தட் இஸ் வெரி ரேர். இட் டசன்ட் கம் வித் எவ்ரி ஃபிலிம். அண்ட் ஒரு ஹேட்ரிக் தொடர்ந்து குடுக்குறது பெரிய விஷயம் வெங்கி. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டூ கம்ப்ளீட்லி கிவ் ஹிட்ஸ் கன்டினியூயஸ்லி. ஸோ கங்ராட்ஸ் டூ யூ. அப்புறம் சார் வந்து சூப்பரா பண்ணியிருந்தீங்க. நான் வந்து இந்த படத்துல தான் உங்க உங்க வொர்க் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தீங்க சார். அப்புறம் நெறைய சூப்பரா சின்ன வயசுல பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் சொன்னாங்க. அது தனியா பேசுவோம். அப்புறம் கங்ராட்ஸ் டூ பவானி. ஷி ஹஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இன் த ஃபிலிம். ஒரு எமோஷனலான ரோலு. அவங்க வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி விடுதலை பண்ணாங்க. இந்த படத்துலயுமே ஒரு சூர்யா சார் முன்னாடி ரொம்ப ஹோல்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் டூ ஹர். மமிதா, அ என்ன சொல்றது? நான் முதல் நாள் அவங்கள ஷூட்டிங்ல ரெபெல்ல வொர்க் பண்ணோம். எப்படி பார்த்தேனோ, இன்னி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அது ரொம்ப ஒரு ரேர் குவாலிட்டி. ஏன்னா சினிமால நம்ம நம்ம பார்ப்போம். ஒரு ஒரு நாள்ல வந்து பீப்பிள் மாறிட்டே இருப்பாங்க. அவங்களோட தாட்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் மமிதா மாரி ஒரு ஹம்பிள், கிரவுண்டட் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. யூ வான்னா கோ ரியலி ரியலி ஹை மமிதா. யூ ஆர் சோ டெடிகேட்டட், சோ டேலண்டட் அண்ட் வெரி ஹம்பிள். ஸோ யூ ஹேவ் அ லாங் வே. பட் அடுத்த பிளாக் பஸ்டரும் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த மாசத்துக்கு நிவின் பாலியோட. ஸோ அதுவும் பிளாக் பஸ்டர் ஆயிடும். ஸோ கங்ராட்ஸ் டு யூ மமிதா. தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்ஸ் அருண் ராஜா, தேங்க்ஸ் கென் அண்ட் தேங்க்ஸ் டு மை மியூசிக் டீம், மை ப்ரொடக்ஷன் டீம். நிமிஷ் இஸ் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். நான் லக்கி பாஸ்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஷாட் வந்து
வைக்கிறாங்க, ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க, ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்க, ஓகே ஒரு ஜிம்மி வைக்கிறாங்கன்னா, அதோடைய ஆப்பரேஷன் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஒரு கேமராமேனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஹி மேக்ஸ் எவ்ரி ஷாட் வொர்க். ஸோ ஐ வாஸ் ஸ்டன்ட் பை ஹிஸ் வொர்க். லோகாவா இருக்கட்டும், இல்லன்னா வந்து லக்கி பாஸ்கரா இருக்கட்டும், இல்ல இந்த படமா இருக்கட்டும். ஹி ஹஸ் டன் ஹிஸ் பெஸ்ட். அமேசிங் ஜாப். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிஒன். கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல போய் பாருங்க. எப்படியும் இட்ஸ் 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 டூயிங் ரியலி ரியலி வெல். ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். அண்ட் பார்க்காதவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க் யூ.